நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரத்னம், மரகதம் 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா மரகதத்துக்கு வந்து தூக்கமே வரல. என்ன பாரதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? நம்ம துரைக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்குமா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல திரும்பி பார்த்தா ரத்னம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. என்ன இவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல போல. அவர் பாட்டுல தூங்கிட்டு இருக்காரு. நமக்கு தான மனசு கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி மரகதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தனியா புலம்புறத அந்த சைடு ரத்தனம் எப்படியோ தூக்கத்துல இருந்தவர் பார்த்துடுறாரு. எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. உங்களுக்கு என்னங்க? நீங்கள் நல்லா தானே தூங்குனீங்க. நீங்கள் நல்லா தூங்க. என்னோட பிரச்சனையை கேட்கறதுக்கு இங்கே யார் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை? அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம துரப்பைய கல்யாணத்தை பற்றியாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. துரப்பைய கல்யாணம் அவனுக்கு என்ன இப்போ கல்யாணத்துக்கு அவசரம்? அதுவும் இல்லாமல் அவன் குடிச்சிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு அலையிறான். அவனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு ஊரில் உள்ள பேச்சுக்கெல்லாம் நம்ம இது வாங்கவா? அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ரத்னம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னங்க அவனை பற்றி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆயிரமாக இருந்தாலும் அவன் நம்மளோட பிள்ளைங்க. கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சா அதுக்கடுத்து அவன் வந்து திருந்திடுவான்ல. திருந்ததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்ல. நம்ம பாரதி வந்து திருத்திட மாட்டாளா? அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மரகதம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பாரதிக்கும் தமிழுக்கும் துறையை வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதில் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க எப்படி இருக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்னம் சொல்கிறாரு. அதெல்லாம் சரியாக போகுங்க. கல்யாணம் பண்ணி வச்சா அதெல்லாம் சரியாயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் சொல்கிறாங்க. சரி, இப்போ ஒன்றும் பேச வேணாம். நீ இப்போ தூங்கு. பிறகு காலையில் எழுந்திரிச்சிக்கிட்டு எனக்கு தலைவலிக்கு காய்ச்சல் அடிக்குன்னு இருக்கிற மனுஷனை வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருப்பேன். இப்போ தூங்கு. காலையில் எதனாலும் நாளைக்கு பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம பாரதி. அவங்களுக்கு வந்து கனவு வருது. என்ன கனவு வருதுன்னா, அதாவது கனவுல வந்து வாசு வராரு. வாசல்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு வருது. சடசடன்னு காற்றடிக்குது, மின்னல்லாம் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு கனவு வருது. போய் பாரதி எந்திரி பாரதி, வா பாரதி, வா பாரதின்னு கூப்பிட்றாங்க. இவங்க டக்குன்னு முழிச்சிட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து திரைக்கு அங்கிட்டு யாரோ நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது யார் அப்படின்னு போய் பார்த்தா அது வந்து வாசு குரல் கேட்குது. வாசு, சொல்லு வாசு, என்ன வாசு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம பாரதி. என்ன பாரதி இப்படி பண்ணிட்ட? என்னை விட்டு போறியா? அவங்கள என்னை விட்டு பிரிஞ்சு நீ போகிறியா? இதெல்லாம் நல்லா இல்லை பாரதி. என்னை விட்டு போகாத பாரதி. என்னை விட்டு நீ போகக்கூடாது. நீ நல்லா யோசிச்சு பாரு. என் கூட இரு பாரதி. தமிழை விட்டு என்னால் போக முடியாது. நான் இந்த ஜென்மத்தில் நான் இறந்து போனாலும் அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் நான் அது வந்து உன் கூட தான் வந்து சேருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம வாசு மறைஞ்சிடுறாரு. அந்த திரை வந்து விலகுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே பாரதி வந்து பயங்கரமான ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்துடுறாங்க. ஐயையோ, என்ன இது கனவு? என்ன வாசு இதெல்லாம்? என்ன கனவு? இது மூலமாக நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டேவும் அவங்களும் அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோம்னா பாரதி எந்திரிச்சு, தமிழ் நீ போய் உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வா, நம்மலாம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் மரகதம்மா வந்து வரலன்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு தமிழும் பாரதியும் தான் கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா நான் கிளம்பிட்டேன், வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூம்லேருந்து கூப்பிட்டு வராங்க. வெளியில் வந்து மரகதம் உட்காந்துருக்காங்க. அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம், உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னீங்களாம்ல அப்படின்னு கேட்காங்க. ஆமாம்மா, வீட்டில் நிறைய வேலை இருக்குது, போட்ட இடத்துல அப்படியே கிடக்கு எல்லாத்தையும். எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க தமிழ். நீ வரும்போது உனக்கு பிடிச்ச பாயாசம் செஞ்சு வச்சுருக்கேன், சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து 2 பேரும் நடந்து போகும்போது பார்த்தா பாரதிக்கு வந்து 3 தும்மல் வந்துடுது. தும்மல் வந்தோடனே பாரதி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் டக்குன்னு தண்ணி மோந்துட்டு வந்து கொடுக்காங்க. வெளியில் கிளம்பும்போது தும்மல் வந்துச்சுன்னா தண்ணி குடிச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி மரகதம் சொல்கிறாங்க. சரி சரி எத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு அவங்க 3 பேர் வந்து இங்கிட்டு கிளம்புற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து நம்ம பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து பின்னாடி வந்து சாரதா வராங்க. ஆதி, நீ என்னை வந்து மன்னிச்சிருப்பா, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் இப்படி செஞ்சேன். என் மேலே எதுவும் கோவமா அப்படின்னு கேட்காங்க. உடனே வந்து ஆதி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுமா. அவங்க வந்து அவங்களோட நிலைமையை நினச்சி நீங்கள் வந்து, அதாவது அவங்க விதவையாக இருக்காங்களா, அதை வந்து நீ சுட்டி காட்டுற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க. இது ரொம்ப தப்பு, அப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே உன் நன்மைக்கு தான்ப்பா நான் பண்ணேன், அவ்வளோதான், அதை நீ புரிஞ்சுக்கிடுவ, நீ என் கூட அங்கே வா, உனக்கு எல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கடுத்து பின்னாடி கேசவ வராரு. சாரி மச்சான், என்னால் தான் எல்லாமே நடந்துருச்சு, உனக்கு இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான். நான் மட்டும் அன்றைக்கி அம்மா கிட்டே போய் ஏதாவது உளறி தொலைக்கலாம், இந்நேரம் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, அதில் நீ ரொம்ப மன்னிச்சிரு மச்சான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்காரு. விடுறா, என்றைக்கு நாள் தான் தெரியத்தானே போகுது. நான் என்ன நினச்சேன்னா எல்லாத்தையுமே அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கடுத்து வந்து அம்மாட்ட சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பாரதி மனசில் என்ன இருக்குதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. எனக்கு நான் பண்ணுற லவ், அவங்க எனக்கு பண்ணுற லவ் எல்லாமே புரியுது. ஆனால் அவங்க ஏதோ அவங்களுக்குள்ளே ஒரு தடுப்பு மாதிரி போட்டுக்கிட்டு அதை தாண்டி வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் என் மேலே லவ் இல்லை. அது மட்டும் இல்லாமல்
அவங்க என்னை அவாய்ட் பண்ணுறது இல்லாமல் அது தமிழ்கிட்ட வேறு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு என்ன தெரியும்? ஆனால் அவள் கூட என்னைய என் ஃப்ரெண்டு கூட என்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஏதோ இருக்கு மச்சான். நம்ம இந்த பிரிவு கூட அதுக்கடுத்து நம்ம சேர்றதுக்கான கூட இருக்கலாம்ல. நான் இது வந்து நிரந்தரம் கிடையாது. நான் திருப்பி இங்கே வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மச்சான், நான் அவன் பேக் எடுத்துகிட்டு போகிறேன். நீ பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து கீழே வந்து சாரதா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கேசவ் வந்து பேக் எடுத்துகிட்டு போகிறாள்ல. கேசவ், நீ சொன்னதில் எனக்கு கோவம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்தளவுக்கு கோவம் இல்லை. ஏன்னு கேட்குறியா? என்றைக்கா இருந்தாலும் என்னோடய மகனுக்கு தெரியத்தான் போகுது. அது எப்படி தெரிஞ்சா என்ன? அது ஏன் வேறு வழியாக தெரிகிறதுக்கு நீயே சொல்லி இன்றைக்கே தெரிஞ்சிச்சுன்னா மனசில் என்ன இருக்குன்னு தெரியும்ல. இதுக்கு ஒன்றும் எனக்கு கவலைப்பட மாட்டேன். நான் அப்படியே அவனை கூட்டு போய் சென்னையில் அவன்கிட்ட பேச வேண்டிய விஷயத்தில் பேசி பாரதி கண்டிப்பாக மறக்கடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மேலேருந்து ஆதி கீழே இறங்கி வராரு. ஆதி இறங்கி வரும்போது கீழே பார்த்தா நம்ம கேசவ் வந்து ஆதி கண்ணுக்கு வந்து பாரதி மாதிரி தெரிஞ்சுருக்காங்க. நம்ம கேசவை பார்த்தோன்னே பாரதியே அப்படின்னு சந்தோஷப்பட்டு வேகமாக நடந்து வர மாதிரி பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்தோடனே பார்த்தா அது வந்து கேசவ் மாதிரி தெரிஞ்சிருது. உடனே ரொம்ப கவலையாயிடுறாங்க. நம்ம இவனால் இருக்க முடியல, நம்ம கேசவால் வந்து தாங்க முடியல. நம்மளால தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அம்மா நீங்கள் என்னை பற்றி எதுவும் நினச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கேசவ் சொல்கிறாரு. அம்மா நீங்கள் எடுத்த முடிவு வந்து திருப்பி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக பாரதி வந்து நம்ம ஆதிக்கு வந்து ஏற்ற பொண்ணாக தான் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க, எனக்கு எந்த இதுவும் யோசிக்க தேவையில்ல. நான் எடுத்த முடிவு தான். பாரதி வந்து கண்டிப்பாக செட் ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. உடனே ஆதி வந்து தடுத்துறாரு. கேசவ், எதுவும் பேச வேண்டாம், அமைதியாயிரு. நான் அந்த விதி மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். அது எங்களை கண்டிப்பாக ஒன்று சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புற நேரம் பார்த்தா விறுவிறுன்னு வெளியில் வராங்க. அந்த நேரத்தில் வந்து ஆதிக்கு வந்து கல் தட்டிடுது. கல்லோ ஏதோ கீழே தட்டுற மாதிரி காட்டுறாங்க. உடனே பின்னாடி சாரதாம்மா ஓடி வராங்க. அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஓடி வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க.